திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்பக்கம் இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோவில். மலை மீது இருக்கக்கூடிய விஸ்வநாதர் இவர். கிரிவலம் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில். இன்றைக்கி நான் குடும்பத்தோடு வந்திருக்கேன். பாருங்க, படி கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. ஆனால் உட்காந்து ஏரியெல்லாம் நல்லா வசதியாக தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இருக்கிற ஈஸ்வரன் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில் மலை மேலே இருக்குது. படிவழி பாதை பாருங்கள். வியூ பாருங்க, அழகா இருக்கு. ஆமா, அந்த பக்கம் ஒரு படம் வருது, பச்சை பசேல் அருமையா இருக்கு பாருங்க. இதுல ஒரு சுனை வேற வருது பாருங்க. படி வழி பாருங்க, மேல மலைக்கு ஏறுறதுதான் வழி. ஆனால் நல்லா பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க. கருங்கல்லையே படி கட்டி கைப்பிடி சிவரும் கட்டி நல்ல பாதுகாப்பான இடம். என்ன பக்தர்கள் கொஞ்சம் நின்று ஏறணும், அவ்வளோதான். செங்குத்தாக இருக்கனால. போகிற வழியில் குரங்கு தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஜாக்கிரதை பக்தர்கள். தின்பண்டங்கள் மற்ற பொருள்கள்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அது புரிய வேண்டிக்கிறேன். இந்த பாறை எடுத்து பாறைகள் எடுத்துருங்க. ஏறி மலை ஏறி தீர்த்தத்தொட்டி, தீர்த்தம் எடுத்து தீர்த்தத்தொட்டி. வாய் தான் வந்திருக்கோமா, அது மண்டபம்.
8 இருக்குது. எப்படி அது பூரா எடுத்துரு, எடுத்துரு. எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க, கோதுமை அள்ளி அள்ளி. இத்தனை தான் வருது, ஒன்று அரிசி கோதுமை எல்லாம் போடுறாங்கல்ல. திருப்பரங்குன்றத்துக்கு பின்புறம் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் மலை மேலே இருக்குது. போகிற வழியில் படிவழி பாதையில் குரங்குக பாருங்க. அணில் எவ்வளவு அழகா சாப்பிடுது பாருங்க. அழகாக உட்காந்து சாப்பிடுது அணில். அருள்மிகு அடர்ந்த வனமா இருக்கே. இந்த வழிதான் பக்தர்கள் போய் வராங்க பாருங்க. குகை பாருங்க. கரெக்டை பற்றி அம்மா சொல்லியிருக்காங்க. மேலே வந்த போகிறாங்க சேலை மிச்சு அங்கேயும் விழுந்துருக்காங்க. மக்கா சிவம் போட்டுட்டாங்க. அங்க குட்டி இருக்கு மேல லாஸ்ட்ல. அது ரொம்ப குட்டி. இது அங்க மேல போய் எடு, மேல போய் எடு. குட்டி ரொம்ப குட்டி. நீலி வயித்துல தான் இருக்கு. இங்க முன்னாடி பார்த்துட்டாருங்க. இது பாருங்க ரொம்ப குட்டி. இந்த பார்த்துட்டு பார்த்துட்டு சுற்றிலும் கோட்டை செவரு, சுற்றிலுமே செவரு மதில் எழுப்பியிருக்காங்க. கோட்டை செவரு.
வியூ பாயிண்ட்லாம். ஊர் வந்து தூண்டா தெரியுது. மீன் அங்கிட்டு உள்ள தப்பா இருக்கு. இதே போல தப்பா உள்ள போனா அந்த கோயில தாண்டி சுனை பாருங்க உள்ள. டேங்கப்பா பயங்கரமா இருக்கு. விழுந்தா அவ்வளோதான். நிறைய இருக்கு. நல்ல பெருசா இருக்கு. நல்ல பெருசு போறது. மச்சமுனி இருக்கா? கைலாசநாதர் திருக்கோவில். மச்சமுனி மீன் ரூபத்தில் முனிவர். மூணு பக்கம் திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோவில். நில்லுங்க, கையை நீட்டாங்க. தலையை மட்டும் அப்படியே கட்டாவீங்க. விழுக்குதானீங்கன்னா அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? தீர்த்தம் போட்டாச்சு, அதே போதும். அப்படி தீர்த்தம் ஒழுங்கா புரியுதா? மீன் தீர்த்தம் போட்டு இதுக்காகவே வந்தாவே எனக்கு விழுந்துட்டே தான் இருக்கு. விழுந்துட்டே தலையில என்ன 10 சொட்டு விழுந்துச்சுடாப்ப. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. 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 திருச்சிற்றம்பலம். திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற கைலாசநாதர் திருக்கோவில், காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த இடத்துல இருக்கிற மச்சமுனி தீர்த்தம் மீன் ரூபத்தில் இருக்காரு. பாருங்க, கம்பி வேலி போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இது கோவிலுக்கு போகிற வழி.
வச்சுக்கிடாங்க. குளம்போல் என்னை விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபங்களேற்றினோம். எங்கள் குளம் விளங்க குடி விளங்க அருள் புரிவாய். குளம்போல் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபங்களேற்றினோம். எங்கள் குளம் விளங்க குடி விளங்க அருள் புரிவாய். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது வளரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. மங்கள தீபம் சமர்ப்பயாமி, மகாதீபம் தரிஷ்யாமி, தீபம் சமர்ப்பயாமி. வருவாய் அருள்வாய் குருவாய், வருவாய் திருவாய் மலர்ந்தருள்வாய், காப்பாய் நின்று காத்தருள்வாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்பலத்தரசே போற்றி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே போற்றி. தோளுடைய செவியனே போற்றி, தொழுது நிற்கும் நந்தியம் பெருமானே போற்றி. இடையாம் காலை வாகனனே போற்றி, ஈசனே போற்றி. தீயகள் ஏந்திய திருக்கரமே போற்றி, மானும் மழுவும் ஏந்தியவா போற்றி. மங்கையொரு பாகமாய் கொண்டெழுந்தாய் போற்றி. கங்கையை முடிமீது சூடிய கங்காதரா போற்றி போற்றி. முகலகன் மீதினில் திருநடனம் உரைகின்ற நாயகனே போற்றி. விரிசடை தெய்வமே போற்றி போற்றி. 274 திருத்தலங்களிலே தேவார பாடல் பெற்ற நாயகனே போற்றி. அட்ட வீரட்டான தலங்களிலே வீர தீர செயல் புரிந்திட்ட தெய்வமே போற்றி. பஞ்சபூத திருத்தலங்களிலே அருகின்ற நாயகனே போற்றி. சப்தவிடங்கத் தலங்களிலே உரைகின்ற நாயகனே போற்றி போற்றி. தென்பரங்குன்றத்திலே அருள்கின்ற காசி விஸ்வநாதா போற்றி. திருப்பரங்குன்றம் உரைகின்ற நாயகனே போற்றி. பரங்குன்ற தெய்வமே போற்றி போற்றி. விசாலாட்சி சமேத விஸ்வநாதா போற்றி போற்றி. திருவடிகளே சரணம், விஸ்வநாதர் திருவடிகளே சரணம், விசாலாட்சி திருவடிகளே சரணம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல துருங்க கழுமல வளநக, பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல துருங்க கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.
இந்த விசாலாட்சியை கண்ணாடியில் பாருங்கள். கண்ணாடியில் பாருங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோவில். நிறைய பக்தர்களுக்கு இந்த இடம் தெரியறதில்ல. முருகன் இந்த பாதை இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட தான் என்ன வருது கைக்கு மச்சமுனி தீர்த்தம். அந்த வெள்ளையா இருக்கலாம் அதான். மச்சமுனி தீர்த்தம். பார்த்தாச்சு. அம்மா பார்த்துட்டீங்களா? உட்காந்து பார்க்கலாம்டா அம்மா, அமைதியை பார்க்கலாம் தான் தெரியல. பண்ணிக்கல. அதான் சாமியா? ஆ, அந்த முனிவர். அதான் மச்ச முடிவார். சுவாமி பாருங்க, லிங்க சிவன். மச்சமுனி சித்தர் தரிசனம். திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னாடி இருக்கிற மலை மேலே காசி விஸ்வநாதர் திருச்சந்நிதி. இங்கே இருக்கிற மச்சமுனி குளத்தில் இருக்கும். மீன் ரூபத்தில் காட்சி கொடுப்பார் முனிவர். தரிசனம் பண்ணுங்க. தீர்காயுஷ்மான் பவ, விஜய் பவ, சர்வமங்கல பிராப்தி தஸ்து, ஆயுஷ்மான் பவ. திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருக்க மச்சமுனி தீர்த்தத்துலேருந்து இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ. சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். உங்கள் வேண்டுதலாம் நிறைவேறும். முடிஞ்சால் ஒரு தடவை திருப்பரங்குன்றம் வர்றவங்க மேலே இந்த மலை மேலே வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்கள், மச்சமுனியை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு சகல வளங்களும் உண்டாகும், நலங்களும் உண்டாகும். தீர்காயுஷ்மான் பவ, விஜய் பவ, சர்வமங்கல பிராப்தி தஸ்து, ஆயுஷ்மான் பவ. குரங்குகள் அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதையாக வந்துட்டு போகணும்.